أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، فالصلوات لله والسلام عليه. فإن خير الحديث كلام الله، وخير الهدي هدي محمد بن عبد الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم بتقوى الله عز وجل. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب، فهي وصية الله أولين والآخرين. ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. أيها الناس، إن الدنيا حلوة خضرة فإنها متاع الغدور، وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون. قال النبي صلى الله عليه وسلم: إن الله يحب معالي الأمور ويكره سفسافها. அன்பான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவராகிய நம்முடைய உயிருக்கும் மேலாக நாம் நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் இங்கே ஜும்ஆவுடைய தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு அருளி இருக்கின்றான். இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த அல் குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் எந்த விதமான பொய்யான எந்த ஒரு விஷயமே கிடையாது. யாரும் மறுக்கவும் கூடாது. நம்மில் ஒவ்வொருவரும் நாம் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த குர்ஆன் நம்மிடத்தில் சில விஷயங்களை, சில முக்கியமான விஷயங்களை குர்ஆன் நம்மோடு பேசுகின்றது. அன்பானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் என்னோடு பேசுகின்றது. இந்த குர்ஆன் எனக்குத்தான் உபதேசம் செய்கின்றது. இன்னும் குறிப்பாக முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் அவர்களோடு நேரடியாக குர்ஆனின் மூலமாக பேசுகின்றான். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களோடு நேரடியாக பேசுகின்றான். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆனுடைய முதலிலிருந்து ஆரம்பத்து முதல் இறுதி வரை குர்ஆனில் சொல்லப்படாத ஒரு விஷயம் கிடையாது. எல்லா ஃபன்களை பற்றியும், எல்லா கலைகளை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கின்றான். குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் நம்மோடு தான் பேசுகின்றது. இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை பற்றியே பேசுகின்றது. இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது சங்கை மிக்க குர்ஆன் ஆகும். இன்னும் குர்ஆன் ஹதீஸை பற்றி பேசுகின்றது. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அத்தீஉர் ரசூல் மானா ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் குர்ஆன் பல வரலாறுகளை நம்மிடம் பேசுகின்றது. நபிமார்களுடைய வரலாறுகள் பேசுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்ட 25 நபிமார்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. இன்னும் குர்ஆன் பல மனிதர்களை பற்றி பேசுகின்றது. இவர்கள் எப்படி அழிந்து போனார்கள் தெரியுமா? உதாரணத்திற்கு ஃபிரௌனை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. காரூனை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. இன்னும் பல நபர்களை பற்றி குர்ஆன் சில படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்னும் பார்த்தால்
ஜுவாலஜி என்பதாக, அதாவது விலங்கியலை பற்றி, இன்னும் வானவியலை பற்றி, இன்னும் ஜியாகிரபியை பற்றி பல விஷயங்களை குர்ஆன் இதுபோன்று பேசிக்கொண்டே போகின்றது. தர்க்கவியலை பற்றி, எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேச வேண்டும் என்பது வரை எல்லாவற்றையும் குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது. அன்பானவர்களே, வானவியலை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூசிஊன். வானத்தை நாம் தான் நம்முடைய ஆற்றலை கொண்டு படைத்தோம், இன்னும் வானத்தை விரிவாக்கினோம் நாம். இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் அர்த ஃபரஷ்னாஹா ஃபனிஅமல் மாஹிதூன். இந்த பூமியை நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானதை போல் நாம் விரிப்பாக ஆக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். இன்னும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கின்றான், எப்படி இறக்கின்றான் என்பது வரை, இன்னும் பிறக்கும் பொழுது அவனுடைய சூழல் என்ன, மரணிக்கும் பொழுது அவனுடைய சூழல் என்ன என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் பேசுகின்றான். இன்னும் சில விஷயங்களை குர்ஆன் பேசாவிட்டாலும் அதற்கும் குர்ஆன் சொல்லுகின்றது, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உதாரணத்திற்கு கம்ப்யூட்டர் உபயோக தெரியவில்லை என்று சொன்னால் அது யாரிடம் தெரியுமோ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகின்றது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். குர்ஆன் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக குர்ஆன் சொல்லுகின்றது அதை பற்றி அறிவு யாரிடம் இருக்கின்றதோ அவர்களிடம் சென்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அதற்கும் குர்ஆன் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா துறைகளை பற்றியும் எல்லா பெண்களை பற்றியும் குர்ஆன் தெளிவாக நம்மோடு பேசுகின்றது. நாம் பார்க்கலாம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குர்ஆன். குர்ஆன் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அதில் நேர்வழி பெறுபவர்கள் யார்? ஹுதல் முத்தகீன். முத்தகீன்கள் அதில் நேர்வழி பெறுவார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வை அச்சம் கொள்பவர்கள், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டுள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்பதாக எல்லா துறைகள் சம்பந்தமாக குர்ஆனில் இருந்தாலும் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஹுதல் முத்தகீன், அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இமாமீன்கள் குர்ஆனை 3 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். குர்ஆன் நம்மோடு 3 விஷயங்களை பேசுகின்றது. முதலாவதாக குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை ஏவுவான், சில விஷயங்களை தடுப்பான். அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு செய்யும்படி ஏவுவான், சில விஷயங்களை செய்யாதவாறு கட்டளையிடுவான். அன்பானவர்களே, அகீதா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், உதாரணத்திற்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இன்னும் இபாதத் சம்பந்தப்பட்ட, இன்னும் முஆமலாத், இன்னும் கடன் சம்பந்தப்பட்ட ரிபா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஹயா வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இது போன்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை நமக்கு ஏவுவான், சில விஷயங்களை தடுப்பான். முதலாவதாக. இரண்டாவதாக, அல்லாஹ் சில கேள்விகளை நம்மிடம் கேட்கின்றான். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இதை நாங்கள் உங்களுக்கு தரவில்லையா? இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதாக, நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்விகளாக கேட்கின்றான். இந்த கேள்விகளுக்கு நம்முடைய வாழ்வால் நாம் பதில் சொல்ல வேண்டும். நாவால் அல்ல, நம்முடைய வாழ்வால் இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக அல்லாஹ் வரலாறுகளை பதிவு செய்கின்றான். சில வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அந்த வரலாறில் நீங்கள் படிப்பினை பெறுங்கள், இதை நீங்கள் சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மொத்தம் 3 விஷயங்கள். முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை நமக்கு ஏவுகிறான், சில விஷயங்களை நமக்கு தடுக்கின்றான், கட்டளையிடுகின்றான். உதாரணத்திற்கு அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவுகின்றான். வ ஆத்துஸ் ஸகாத், ஜகாத் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏவுகின்றான். இப்படி ஒன்று. அல்லாஹ் ரப்புல் மற்ற இடத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில் உங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக விரைந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை ஏவுகின்றான். அந்த இடத்தில் தொழுகைக்கு செல்லுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகின்றான். மற்றொரு இடத்தில் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான்.
இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுக்காக சொல்லுகின்றான். ஒரு விஷயத்தை ஏவவும் செய்கின்றான், கூடவே அந்த விஷயத்தை சில விஷயத்தை மறுக்கவும் செய்கின்றான். யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதை நீங்கள் உண்ணுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள், ஷைத்தானுடைய வலையில் விழுந்து விடாதீர்கள் என்பதாக அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலானதை உண்ணுங்கள் என்பதாக ஏவுகிறான். ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுக்கவும் செய்கின்றான். அதே போன்று நாம் பார்க்கலாம், அல்லாஹ் பல வசனங்களில் இதே போன்று பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, வஅபுதுல்லாஹ், அல்லாஹ் தௌஹீதை இந்த இடத்தில் சொல்லிக் கொடுக்கின்றான். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த விஷயத்தை கொண்டும் அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்பதாக மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தொடர்ந்து சொல்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்பதாக இந்த இடத்தில் அல்லாஹ் ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லுகின்றார். தொடர்ந்து வபில் வாலிதைனி இஹ்சானா, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் குறிப்பாக பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் சொல்லுகின்றான். தன்னுடைய வணக்கத்திற்கு பிறகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோரை உபசரிப்பதை இந்த இடத்தில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு கற்றுத்தருகிறான். இதுபோன்று பல வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவுவான், பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை செய்யாதீர்கள் என்று தடுக்கவும் செய்வான். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் சில கேள்விகளை நம்மிடம் கேட்கின்றான். அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹ் கேட்கின்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை நாம் எதற்காக கொடுத்தோம்? எதற்காக? நல்ல விஷயங்களை பார்ப்பதற்காக, அதன் மூலம் நாம் நன்மை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்தோம் என்று சொல்கின்றான். வலிசானன் வஷஃபதைன், எதற்காக நாம் உமக்கு நாக்கை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வை நம்முடைய நாவால் நினைவு கூறுவதற்காக. வஷஃபதைன், 2 உதடுகளை எதற்காக நாம் கொடுத்தோம் என்று கேட்கின்றான். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் இன்னும் கேட்கின்றான், அஃபரஐதும் மா تحرثون أأنتم تنزعونه أم نحن الزارعون. அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் விதைகளை விதைக்கின்றீர்களே, நிலத்தில் விதைகளை விதைக்கின்றீர்களே, விதைத்துவிட்டு நீங்கள் அதை பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்டுவிட்டு கேட்கின்றான், நீங்கள் அதை முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் அதை முளைக்க செய்கின்றோமா? சுப்ஹானல்லாஹ், தொடர்ச்சியாக அல்லாஹ் கேட்கின்றான். இதுவே நாம் அதை முளைக்க செய்யாவிட்டால் உங்களுடைய நிலைமை என்ன என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். சுப்ஹானல்லாஹ், தொடர்ந்து கேட்கின்றான், அஃபரஐதும் மா தஹ்ருஸூன் அஃபரஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் குடிக்கின்றீர்களே அந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் அந்த தண்ணீரை பார்க்க வேண்டாமா? அதை மேகத்திலிருந்து நாம் இறக்குகின்றோமா அல்லது நீங்கள் இறக்குகின்றீர்களா? சுப்ஹானல்லாஹ், உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், அந்த தண்ணீரை நாம் உப்பாக ஆக்கிவிட்டால், நீங்கள் குடிக்க முடியாதவாறு நாம் ஆக்கிவிட்டால் உங்களுடைய நிலைமை என்ன என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹு அக்பர். இன்னும் கேட்கின்றான், நீங்கள் நெருப்பு மூட்டுகின்றீர்களே, அஃபரஐதுமுன் நார் அல்லதி தூரூன், எந்த மரத்தை கொண்டு நீங்கள் நெருப்பு மூட்டுகின்றீர்களே அந்த மரத்தை நாம் உண்டாக்கினோமா? அஅன்தும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முஷ்ரிகூன். அல்லாஹ் கேட்கின்றான், அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அந்த மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கினோமா? சுப்ஹானல்லாஹ், நாம் உண்டாக்காவிட்டால் உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய ரிஸ்கிற்கான நிலைமை என்ன? உங்களுடைய உணவிற்கான நிலைமை என்ன என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும். இன்னும் கேட்கின்றான், அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா வ خلقناكم அஸ்வாஜா, இந்த பூமியை அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, நாம் விசாலமாக்கி வைத்தோம், விரிப்பாக வைத்தோம் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. வல் ஜிபால அவ்தாதா, மலைகளை முளைகளாக நாம் ஆக்கினோம். வ خلقناكم அஸ்வாஜா, உங்களை நாம் பேராக நாம் படைக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். ஜோடி ஜோடியாக நாம் படைக்கவில்லையா என்று கேட்கின்றான். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு நாம் தான் தூக்கத்தை தருகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வஜஅல்னல் லைல லிபாஸா, அதற்கு அந்த இரவை துணியாக நாம் தருகின்றோம், ஆடையாக நாம் தருகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அலம் நஜஅலில் அர்த மிஹாதா, நீங்கள் வாழ்வதற்காக
நாம் பூமியை தரவில்லையா? உங்களுக்கு விசாலப்படுத்தி வைக்கவில்லையா? உங்களை நாம் ஜோடி ஜோடியாக படைக்கவில்லையா? மலைகளை முளைகளாக நாம் ஆக்கவில்லையா? இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்காக? சுப்ஹானல்லாஹ். இது போன்று பல விஷயங்களை அல்லாஹ் கேட்டுக்கொண்டே போகின்றான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மிடம் பதில் இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா. கியாமா வரை, மறுமை நாள் வரை பகலே இல்லாமல் இரவு மட்டுமே நாம் உங்களுக்கு ஆக்கிவிட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள். மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீகும் பிதியா. எந்த இறைவனால், அல்லாஹ் அல்லாத எந்த இறைவனால் உங்களுக்கு பகலை கொண்டு வர முடியும்? சுப்ஹானல்லாஹ். இரவு ஆக்கிவிட்டால், முழுக்க முழுக்க இரவாக ஆக்கிவிட்டால் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியா. எந்த இறைவனால் உங்களுக்கு பகலை கொண்டு வர முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகின்றான். இதுபோன்று பல கேள்விகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வரலாறுகளை பேசுகின்றான். பல நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். சில மனிதர்களுடைய வரலாறை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். இன்னும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கின்றான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரா அல் ஃபஜ்ர். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். நீங்கள் பார்க்கவில்லையா ஆதுடைய சமூகத்தை நாம் என்ன ஆக்கினோம்? ஆதுடைய சமூகத்தை நாம் எப்படி அழித்தோம் என்று பார்க்கவில்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம ذاتில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போன்ற ஒரு சமூகத்தை நாம் இதுவரை படைக்கவில்லை. அப்படி சக்தி வாய்ந்தவர்களாக நாம் அவரை படைத்தோம். التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد. எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு பலசாலிகளாக இருந்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். மலைகளை குடைந்து, பாறைகளை குடைந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றான், ஃபிரௌனுடைய கூட்டத்தை, ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்லிக் கொண்டிருந்தவன், உயர்ந்த இறைவனாக நாம் மட்டும்தான் உயர்ந்த இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டு தெரிந்த ஃபிரௌனை நாம் எப்படி அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். ஒரு நொடியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்தானே. சுப்ஹானல்லாஹ். சமூகத்துடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தது எப்படி? ஒரே ஒரு காற்று தான், ஒரே ஒரு சப்தம் மொத்தமாக முடிந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். எல்லோரும் அழிந்து போனார்கள். நான் தான் என்பதாக பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாம் பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்தை, குடும்பத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடித்தான். என்ன காரணம்? கட்டுப்படவில்லை. கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார், யா நூஹ், நீங்கள் பாலைவனத்தில் இருக்கின்றார், அவரை கப்பலை கட்டச் சொல்கின்றான் அல்லாஹ். மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், பாலைவனத்தில் இருக்கின்றார், கப்பலை கட்டுக் கொண்டிருக்கின்றார், மடையர் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக் கொண்டிருந்த அந்த தருணம், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய புத்தியை கொண்டு வந்து போட்டார்கள். அவருடைய எண்ணத்தை செலுத்தினார்கள் அங்கே. இது எப்படி சாத்தியம் என்பதாக. அன்பானவர்கள், நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் ரசூலும் ஒன்று கற்றுத்தந்து விட்டால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்கக்கூடாது. சஹீஹாக ஒரு செய்தி வந்தாலும் கூட முடிந்து விட்டது, அவ்வளவுதான். சஹீஹான ஒரு செய்தி வந்தால் அதில் எந்த விதமான நமக்கு சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. சந்தேகங்கள் வந்தால் வழிகேட்டில் கொண்டு போய் விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இதில் ஒரு படிப்பினை அல்லாஹ் சொல்லுகின்றான். கப்பலை கட்டுங்கள் என்பதாக. மக்கள் முடியாது, எப்படி நீங்கள், சுப்ஹானல்லாஹ், இங்கே எப்படி தண்ணி வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய ஆற்றல். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் கூட மறுத்தார். நாம் பார்க்கலாம் வரலாறுகளில். அந்த அளவிற்கு புத்தியை கொண்டு வந்து செலுத்தினால் அதில் வழிகேட்டுக்கு கொண்டு போய் விடும் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இதுபோன்ற பல படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கொண்டே போகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமே அழிந்து போனது என்று நாம் பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் இது போன்ற வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ச்சியாக பல விஷயங்களை சொல்லுகின்றான். நமக்கு பொறுமையாக இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். அதற்கான படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கோபப்படாதீர்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது படிப்பினையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். நாம் குர்ஆனை தெளிவாக படிக்க வேண்டும். வெறுமனே அரபியில் ஓதினால் மட்டும் பத்தாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் பெரிதாக ஏற்பட போவதில்லை. மாறாக நாம் முழுமையாக குர்ஆனை நம்முடைய மொழியில் நாம் அதை முழுமையாக படித்து அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மை பெற்றுக்கொள்வர்களாக ஆக வேண்டும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரே ஒரு சிறிய ஒரு வரலாறு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு குத்பாவில் பார்ப்போம். இத்தகுல்லாஹ் இபாதல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பானவர்களே, கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். பொறுமைக்கு உதாரணமாக, பணிவிற்கு உதாரணமாக, இன்னும் எந்த விதமான ஒரு அல்லாஹ்விடத்திலும் சரி மனிதர்களிடத்திலும் சரி மிக பணிவாக நடந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். பொறுமை என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்பதாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் சோதித்தான், ஒரு நோயின் மூலம் சோதித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமிற்கு உடம்பெல்லாம் புழுத்து போனது, புழு வந்து புழுத்து போனது. சுப்ஹானல்லாஹ், அவருடைய உடம்பெல்லாம் துர்வாடை அடிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு அளவிலான ஒரு சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்தான். மக்கள் எல்லாம் விரண்டு ஓடினார்கள் அவரை பார்த்து. யாரும் பக்கத்தில் நிற்கவில்லை, குடும்பமே போனார்கள். ஆனால் அவருடைய மனைவி மட்டும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த அந்த ஒரு சமயம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், வ அய்யூப இன்னாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பணிவு. وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ. யா அல்லாஹ், நான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், நோய் ஒன்று என்னை தொற்றிக் கொண்டது என்பதாக சொல்லுகின்றார் அல்லாஹ்விடத்தில். நீ கொடுத்தா என்று சொல்லவில்லை, மாறாக நோய் ஒன்று என்னை தொற்றிக் கொண்டது யா அல்லாஹ். وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் நீதான் யா அல்லாஹ் என்று சொல்லி முடித்து விடுகின்றார். எனக்கு சரி செய்து கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் நீதான் யா அல்லாஹ் என்று சொல்லி முடித்து விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ், அவருடைய அந்த ஒரு பொறுமை, அல்லாஹ்விடம் பேசக்கூடிய அந்த பணிவான ஒரு முறை பேசினார். அவரிடத்தில் நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் எனக்கு சரி செய்து தருவான் என்று. பிறகு அவர் அவருடைய தேவையை முடிப்பதற்காக வெளியே சென்றார். தேவையை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹியை அறிவிக்கின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலை தரையில் தட்டுங்கள், உர்குத் பிரிஜ்லிக், உடைய காலை தொண்டு தரையை தட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி அறிவிக்கின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தட்டுகின்றார்கள். தண்ணீர் பீச்சி அடித்து வருகின்றது. குளிக்கின்றார். அதில் அவர் மேலிருந்த புழுக்கள் எல்லாம் போகின்றது. சதைகள் பழையபடி ஆகின்றது. அவருடைய தோள்கள் எல்லாம் இளம் வயதில் எப்படி இருந்தாரோ அது போன்று அழகாக மாறுகின்றது. மக்கள் எல்லாம் ஆச்சரியம். வெளியே வருகின்றார். அவருடைய மனைவி பார்த்து ஆச்சரியப்படுகின்றார், நீங்கள் என்னுடைய கணவர் தானே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தானே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு நிமிடத்தில் மாற்றி காமித்தான். ஒரே ஒரு நிமிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப செல்வத்தை எல்லாம் அவருக்கு கொடுக்கின்றான். குடும்பத்தை எல்லாம் விட்டு சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வருகின்றார்கள். ஒரே ஒரு விஷயம்தான், பொறுமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் பொறுமையை சுட்டி காட்டுகின்றான். பொறுமையாக இருங்கள். சில ரிவாயத்துக்களை நாம் பார்க்கலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று, இன்னும் 16, 17, 18 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்றெல்லாம் நாம் ரிவாயத்துகளை பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த இடத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பொறுமையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பணிவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய செல்வங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய செல்வங்களை பெருக்கி தருகின்றான். இன்னும் பொறுமையாக இருப்பதனால் மிகச்சிறந்த வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். ஒரே ஒரு நிமிடம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த சமயம் அல்லாஹ் மொத்தமாக எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து, இளம் வயதில் ஒரு மனிதர் எப்படி இருப்பாரோ அது போன்ற அழகாக மிக நேர்த்தியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பானவர்களே, குர்ஆனில் இது போன்று பல படிப்பினைகள் பொறுமை சம்பந்தமாக, இன்னும் நம்முடைய பணிவு சம்பந்தமாக, இன்னும் தர்க்கவியல், மற்றவர்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று சம்பந்தமாக, இது போன்று பல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, நாம் இதனையெல்லாம் நம்முடைய படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து மிகப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை முழுமையாக நம்முடைய மொழியில் நமக்கு புரிந்தாற்போல் ஓதி, அழகான முறையில் ஓதி நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியவர்களாக. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்லல் குஃப்ர வல் காஃபிரீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன் ஆமீன் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அஸ்லிஹ்னி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐனி. அகீமுஸ் ஸலாத். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.